Hello guys, welcome to my channel Forest Ranger. ஸோ கர்னலில் முக்கியமான ஒரு காம்பனண்ட் இருக்குது, அதுக்கு பேர் ஃபைல் சிஸ்டம். ஸோ இந்த ஃபைல் சிஸ்டம்னா என்ன, ஃபைல் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோஸில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா லினக்ஸோட கர்னல் ஆர்கிடெக்சர் அண்ட் பேசிக் லினக்ஸ் கமாண்ட்ஸ் ஃபார் த ஃபைல் மேனிப்புலேஷன் இதை பற்றி இல்லாமல் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஃபைல் சிஸ்டம் பற்றின ஒரு டீப் எலாபரேஷன் டாப்பிக்கை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு த டாபிக். ஸோ ஃபைல் சிஸ்டம். ஸோ ஃபைல் சிஸ்டம்னா என்னென்னா, நம்ம சிஸ்டமில் இருக்க ஃபைல்ஸை எப்படி ஸ்டோர் பண்ணுறது, எப்படி ரிட்ரைவ் பண்ணுறது, எப்படி ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுற ஒரு சிஸ்டம் தான் ஃபைல் சிஸ்டம். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளோடு நான் இதை சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு லைப்ரரி, ஒரு ப்ரைவேட் லைப்ரரி ஓன் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் வில் பி த லைப்ரரி. ஸோ உங்ககிட்ட ஒரு லைப்ரரி இருக்குது. ஸோ இந்த லைப்ரரியில் வந்து லிட்ரலி ஒரு 10,000 புக்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 10,000 புக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டெய்லியும் ஒரு புக்கை வந்து ரேண்டமாக எடுத்து நீங்கள் வந்து ஃப்ளோரில் போடுறீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் டெய்லியும் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கீங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு புக் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதை வந்து நீங்கள் ஆல்ரெடி அதை டாஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த புக்கை வந்து இனி தேடி எடுக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஃபைல் சிஸ்டம் வந்து நம்ம சிஸ்டமில் இல்லைன்னா நம்மளால் ஃபைல்ஸை க்ரியேட் பண்ண முடியாது, ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் இது எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ண முடியாது, தென் எதையுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபைல் சிஸ்டம் வந்து ஹேண்டில் பண்ணுது. தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல் சிஸ்டம்ஸ் அவைலபிளாக இருக்குது. விண்டோஸ்க்கு பார்த்தீங்கன்னா NTFS அப்படிங்கிற ஃபைல் சிஸ்டம், அதாவது நியூ டெக்னாலஜி ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிற ஃபைல் சிஸ்டம் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விண்டோஸை டெவலப் பண்ணுது. ஸோ ஆல்சோ இது வந்து க்ளோஸ்டு சோர்ஸ். அதே மாதிரி லினக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ext4, அதாவது இப்போ கரண்ட் வெர்ஷன் வந்து ext4 அப்படிங்கிற ஃபைல் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட எக்ஸ்பேன்ஷன் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் அப்படின்னு வரும். இது ext4ங்கிறதுனால 4th எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் அப்படிங்கிற எக்ஸ்பேன்ஷனில் வரும். அடுத்தது மேக்ஓஎஸ். மேக்ஓஎஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து தனியாக ஒரு ஃபைல் சிஸ்டம் வச்சுருக்காங்க, நேம்டு APFS, அதாவது ஆப்பிள் ஃபைல் சிஸ்டம். அண்ட் இது போக இல்லாமல் நம்மக்கிட்ட ரிமூவபிள் டிவைசஸ் இருக்கும் இல்லையா, பென் ட்ரைவ்ஸ், இந்த மாதிரி டிவைசஸ் எல்லாமே எக்ஸ்ஃபேட் இல்லைனா FAT32 ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல் சிஸ்டம்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. அரவுண்ட் த இன்டர்நெட் மோஸ்ட் ஆஃப் த சிஸ்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சிஸ்டம்ஸ் அண்ட் சர்வீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் இந்த ரெண்டில் மட்டும்தான் மேக்ஸிமம் உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம இந்த ரெண்டு ஃபைல் சிஸ்டம்ஸை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஸோ NTFSங்கிறது நியூ டெக்னாலஜி ஃபைல் சிஸ்டம். ஸோ இது ஃபஸ்ட்டு எப்போ கொண்டு வந்தாங்கன்னா, விண்டோஸ் NT வெர்ஷன் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த வெர்ஷனுக்காக தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, FAT16, FAT32 அந்த ஃபார்மேட்ஸில் வந்து விண்டோஸ் வந்து அவங்களோட ஸ்டோரேஜ், அதாவது ஃபைல் சிஸ்டமை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த FAT16, FAT32 இதில் வந்து ஏகப்பட்ட லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். லைக் லிமிட்டட் பார்ட்டிஷன் ஸ்பேஸ் அவைலபிள், அதாவது உங்களோட டிஸ்கை வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸுக்கு மட்டும்தான் உங்களால் வச்சுக்க முடியும். லார்ஜர் ஃபைல் சப்போர்ட் அதில் இருக்காது. தென் அதை வந்து உங்களால் என்கிரிப்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களால் உங்களோட ஃபைல்ஸை வந்து ப்ரொடெக்டடாக வச்சுக்க முடியாது. அப்படிங்கிற நிறையா ட்ராபேக்ஸ் வந்து FAT16 அண்ட் FAT32 ஃபார்மேட்ஸில் இருந்துச்சு.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் விண்டோஸ் வந்து என்டிஎஃப்எஸ் அப்படிங்கிற ஃபைல் சிஸ்டம் வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் கண்ட்ரோல் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணணுன்னா, உங்களோட ஃபைல் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்லி யார் இந்த ஃபைலை வந்து ரீட் பண்ணணும், யார் ரைட் பண்ணணும், யார் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணணும், யார் வந்து இதை டெலீட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா சிஸ்டம்ஸையும் எல்லா யூசர் கமெண்ட்ஸையும் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து இதை கமெண்ட்ஸாக வந்து செட் பண்ணி வச்சிடும். ஸோ அப்படி செட் பண்ணி வைக்கிறதுனால அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து இந்த யூசர் அந்த ஃபைல்ஸோட பெர்மிஷன்ஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஆஃப்டர் தட் இது யூஸ் பண்ணுற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எம்எஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் மாஸ்டர் ஃபைல் டேபிள். ஸோ இந்த மாஸ்டர் ஃபைல் டேபிள் எப்படின்னா, லைக் இது ஒரு பிக் டேட்டா பேஸ், இண்டெக்ஸ்டு டேட்டா பேஸ். அதாவது இண்டெக்ஸ் பண்ணால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். இது எதை இண்டெக்ஸ் பண்ணுன்னா, ஒவ்வொரு ஃபைலோட மெட்டா டேட்டாவை மட்டும் எடுத்து இண்டெக்ஸ் பண்ணும். ஸோ இதில் மெயின் கான்செப்டே என்னென்னா எம்எஃப்டி, மாஸ்டர் ஃபைல் டேபிள். இது என்ன பண்ணுன்னா, மெட்டா டேட்டா ஆல் ஃபைல்ஸோட மெட்டா டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணி அண்ட் அதை இண்டெக்ஸ் பண்ணி வச்சிடும். ஸோ யூஸிங் திஸ் வே விண்டோஸ் வந்து அவங்களோட ஃபைல் சிஸ்டமை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் EXT4. ஸோ EXT4ங்கிறது எக்ஸ்டெண்டட் ஃபைல் சிஸ்டம் வெர்ஷன் 4, அதாவது த 4th எக்ஸ்டெண்டட் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் எக்ஸ்டெண்டட் ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிற இதில் தான் இருந்துச்சு. தென் ஆஃப்டர் தட் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வெர்ஷனை வந்து ரிலீஸ் பண்ணிட்டே வந்தாங்க. ஒவ்வொரு கர்னலுக்கும் ஒவ்வொரு வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே வந்தாங்க. ஸோ தென் நவ் இப்போ நம்ம வந்து எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் 4 அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதோட மெயின் கான்செப்ட் என்னென்னா ஐநோட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒர்க் ஆகுது. ஐநோட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, டேட்டாவை வந்து பிளாக் பை பிளாக்காக ஸ்டோர் பண்ணி வைக்கும். சிமிலர் டேட்டாவை எல்லாத்தையுமே குறிப்பிட்ட ஒரு ரேஞ்சுக்குள்ளே மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். 100 to 500 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து லினக்ஸ் வந்து அதோட ஃபைல் சிஸ்டமை மேனேஜ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம லினக்ஸ் அண்ட் விண்டோஸோட ஃபைல் சிஸ்டம்ஸை பற்றி பார்த்தோம். இதுக்கு ரெண்டுத்துக்குமே காமனான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த விஷயம் என்னென்னா ஜேர்னலிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த ஜேர்னலிங் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க, உங்களோட சிஸ்டம் வந்து சடனாக க்ராஷ் ஆகிடுச்சு. ஸோ சடனாக உங்களுக்கு க்ராஷ் ஆகிடுச்சுன்னா உங்களோட டேட்டா வந்து ஸோ அந்த இடத்துல இருந்து அப்படியே நீங்கள் வந்து ரிட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு டைப் இதுக்கு போகிறீங்க இல்லையா? ஸோ அந்த கான்செப்டுக்கு பேர் தான் ஜேர்னலிங். ஸோ இந்த ஜேர்னலிங் இருக்கிறதுனால உங்களோட ப்ராசஸ் வந்து ஏதாவது பாதியோடு இன்டரப்ட் ஆச்சுனாலும் உங்களால் அதிலிருந்தே உங்களோட ப்ராசஸ் வந்து ரிட்டர்ன் கண்டினியூ பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் இருக்க மேஜர் டிஃப்ரென்சஸ் பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் வந்து க்ளோஸ்டு சோர்ஸ் அண்ட் லினக்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி டெவலப் பண்ணுறது தான். ஆஃப்டர் தட் ரெண்டுமே அவங்களோட ஈகோ சிஸ்டம்க்கு பெட்டராக வந்து ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களோட ஃபைல் சிஸ்டம்ஸை. ஸோ இதுதான் பெட்டர், இதுதான் லினக்ஸ் தான் பெட்டர், இல்லை விண்டோஸ் தான் பெட்டர் அப்படின்னு வந்து நம்மளால் எதையுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. மோரோவர் விண்டோஸில் இருந்து உங்களால் வந்து லினக்ஸோட ஃபைல் சிஸ்டம்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா விண்டோஸ்க்கு வந்து நேட்டிவ் சப்போர்ட், அதாவது உங்களோட எக்ஸ்டெண்டட் ஃபைல் சிஸ்டமோட நேட்டிவ் சப்போர்ட் வந்து விண்டோஸ்க்கு கிடையாது. பட் லினக்ஸ்லேருந்து உங்களால் விண்டோஸோட ஃபைல் சிஸ்டம்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா லினக்ஸுக்கு வந்து என்டிஎஃப்எஸ்க்கான நேட்டிவ் சப்போர்ட் வந்து டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க.
ஸோ அதனால் லினக்ஸில் இருந்தே நம்ம வந்து நம்மளோட விண்டோஸ் ஃபைல்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ஃபைல் சிஸ்டம்ஸ்னால் என்ன, ஃபைல் சிஸ்டம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் லினக்ஸோட இன்டர்னல் ஃபைல் ஆர்கிடெக்சரை பற்றி பார்க்கலாம். சைனிங் ஆஃப் நவீன்.